நாங்கள் கொடுமம்பள்ளி ஆற்றுக்கு மேலே இருக்கிறோம். நவம்பர் டிசம்பர் ஆனாவே மழை வந்தாவே நாங்கள் ஒரு பயத்தோடு தான் இருப்போம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி தான் இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட்டே மாற்றி பண்ணுவோம். பால் எடுத்துகிட்டு போகணுன்னா கஷ்டம், ஸ்கூல் பசங்க போகணுன்னா கஷ்டம். நாங்கள் வெள்ளு வண்டி ஓட்டணும்னு சொன்னால் இங்கே ஒரு பழம் இருக்கும், 4 பேரை கூப்பிட்டு வந்து வெள்ளத்துக்கு பாதி இறக்கி வச்சுட்டு மாட்டு மேலே ஏற்றி அங்கே ஏற்றி போவோம். ஐயா வணக்கம் ஐயா. திருப்பத்தூர்ல இருந்து கொடுமாம்பள்ளி சாலையில் நான் பிறந்ததுல இருந்து அந்த பிரிட்ஜி யாரும் எத்தனையோ பேர்கிட்ட மனு கொடுத்தோம், நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. பாம்பாத்தில் நாங்க ஏகப்பட்ட சிரமத்தை அனுபவித்து நடந்து தண்ணியில இருந்தோங்க. பல காலமாக இதில் ஆற்றில் நீர் போதனால் வருதுனால ரொம்ப பிரச்சனையில் இருந்தோம். இந்த தண்ணி தாண்டி போனோம் வரணும், அதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஆரம்ப காலில் 1978 இருந்து ரோடே கிடையாது. இங்க இருந்து சல்லம்பள்ளி கூட வழியும் வெறும் ஜல்லிசாலை தான். நாங்கள் வெள்ளு வண்டி ஓட்டணும்னு சொன்னா இங்க ஒரு பழம் இருக்கும், 4 பேரை கூப்பிட்டு வந்து வெள்ளத்துக்கு பாதி இறக்கி வச்சுட்டு மாட்டு மேலே ஏற்றி அங்கே ஏற்றி போவோம். திருப்பத்தூர் டு கொடுமம்பள்ளி செல்லும் தார் சாலையில் குறுக்கே பாம்பாறு ஒன்று போய் கொண்டிருக்கிறது. அது நீண்ட நாட்களாக ஜல்லி தரையாக தோடாக இருந்து அதுக்கு பிறகு அது தரப்பலமாக அமைக்கப்பட்டது. அப்போ அமைக்கப்படும் போது கூட மழை காலத்துல பள்ளிக்கூடம் செல்லும் பள்ளிகளுக்கு கொடுமம்பள்ளி மலைவாரத்திலிருந்து வர மக்களுக்கு இங்க தடையாக ஏற்பட்டிருந்தது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுமாம்பள்ளி ஊரில் மழைக்காலம் வந்தாலே மக்களின் வாழ்க்கை நின்று போகும். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தால் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு செல்வதே உயிரை பணயம் வைக்கும் பயணம். தரைப்பாலம் இருந்ததால் வெள்ளம் வந்த நாட்களில் மக்கள் அந்த ஆற்றை கடப்பதற்கு மிகுந்த சிரமத்தை அனுபவித்தனர். வணக்கம், என்னோட பேர் சீதாங்க. நாங்கள் கொடுமம்பள்ளி ஆற்றுக்கு மேலே இருக்கிறோம். நவம்பர் டிசம்பர் ஆனாவே மழை வந்தாவே நாங்கள் ஒரு பயத்தோட தான் இருப்போம். எங்க குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போறதுக்கு, என் பொண்ணு 10th எக்ஸாம் அப்ப 10 கிலோமீட்டர் தள்ளி சுத்தி தான் கொண்டு போயிட்டு நாங்கள் விடுவோம் ஸ்கூலுக்கு. ஒரே 5 நிமிஷம் போற வழியில 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க ஆத்துல தண்ணி வந்துச்சுனாவே ஒரு பயத்தோட தான் இருப்போம். ஆடு மாடு கட்டுறதுல இருந்து ஆத்துக்கு பக்கத்துல எங்க நிலம் இருக்குது. ஆடு மாடு கட்டுறதுக்கும் பயந்துட்டு மழையில் நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டாண்டியே கொண்டு போய் வச்சுட்டு இருப்போம். இந்த கொடுமாம்பள்ளி கிராமம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு மேல இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழி ரொம்ப காலமா வழி ரொம்ப பிரச்சனையில இருந்தது. பாம்பாத்துக்கு இடையில ஒரு தரைப்பாலம் இருந்தது. அந்த தரைப்பாலத்து வழியா நாங்க கடந்து போகணும்னா ரொம்ப கடினமான கஷ்டம். மழை காலத்துல பாத்தீங்கன்னா கயிறு கட்டி தான் இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட்டே மாத்தி பண்ணுவோம். பால் எடுத்துட்டு போகணும்னா கஷ்டம், ஸ்கூல் பசங்க போகணும்னா கஷ்டம், எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கயிறு கட்டி பள்ளி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் உயிர் அச்சத்தோடு அந்த ஆற்றை கடந்த நாட்கள் ஏராளம். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு துயரம். மழை வந்தால் பயம், வெள்ளம் வந்தால் வழி இல்லை. இது நீண்ட நாளா எல்லா வரும் ஆட்சியாளர்கிட்ட எல்லாம் முறையிட்டு இருந்தோம். அதை யாரும் கண்டுக்காமே இருந்தாங்க. இந்த அவல நிலையை நேரில் கண்டார் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ நல்லதம்பி அவர்கள். மக்களின் அன்றாட தேவையை உணர்ந்து எந்த இடையூறும் இல்லாமல் இந்த ஆற்றை கடந்து செல்ல ஒரு பாதுகாப்பான பாலத்தை அமைத்து தந்தார். இன்று மழை வந்தாலும் வெள்ளம் பெருக்கெடுத்தாலும் மக்களின் வாழ்க்கை தடைப்படவில்லை. 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாலத்தின் மூலம் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் பயணம் செய்து வருகின்றனர். இது ஒரு பாலம் மட்டுமல்ல, இது மக்களின் வாழ்க்கையை இணைக்கும் நம்பிக்கை. திருப்பத்தூர் மக்களின் குரல் கேட்கப்பட்ட இடம். நம்ம எம்எல்ஏ தலைவர் அவர்கள் இந்த பிரிட்ஜை நல்ல முறையில செய்து கொடுத்து ஜமாதி மலையில வாழும் ஒரு 10,000 பேருக்கு இந்த வழி வசதியை சிறப்பாக அமைச்சு எங்களுக்கு மனப்பூர்வமாக இந்த மக்களை திருப்திப்படுத்தி உள்ளார்கள். நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போதே கீழ் தரைப்பாலம் கூட கிடையாது, மணல் போயிருந்தோம். ஸ்கூல் போகும்போது தண்ணி தாண்டி தான் போகணும், தண்ணியில் நீந்தி போகணும். அதுக்கு முன்னாடி தரைப்பாலம் தரைப்பாலத்துல மாசக்கணக்கில் தண்ணி போக அதில் போகவே முடியாது, அதுல நீந்தி தான் போகணும். இப்போதுக்கு சௌகரியமா இருக்கு. அவ இந்த பேருக்கு நம்ம எம்எல்ஏ வந்த மாதிரி தான் 1,75,00,000 ஒன்று எஸ்டிமேட் மதிப்பு. கொடுமம்பள்ளி பாலம், இந்த பாலம் எல்லாம் செஞ்சாரு. நீ செஞ்சு மேல இந்த ஜவாதி மலை ஒரு 15 கிராமம் 10,000 பேருக்கு மேல போற வசதிட்டாங்க. இப்ப இது கட்டுறதுனால எல்லாம் போக்குவரத்து வசதியாக போச்சு. பஸ் போக்குவரத்து எல்லாம் சிறப்பா இருக்கு, ஒன்றும் குறை கிடையாது. நமக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரையில் நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்லதம்பி அவர்கள் இதை பாலமாக அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இந்த பாலத்தை அமைத்து கொடுத்ததினால் இப்போது மலைவாழ் மக்கள், கொடுமம்பள்ளி செல்லும் மக்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு தடையின்றி போக்குவரத்து செல்வதற்காக பயனுள்ளதாக செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது. சிரமம் இல்லைங்க, போறதுக்கு வரதுக்கு. எந்த மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் குளிர், எந்த தண்ணி எவ்வளவு தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை. இப்போ நல்லா இருக்குது எங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு. வேலைக்கு போறவங்க கூட காலையில போயிட்டு நைட்டு வரும்போது பார்த்தா தண்ணி வந்துருங்க ஆத்துல. அப்புறம் சுத்திட்டு தான் வரணும். மலைவாழ் மக்கள் பூரா வர்றவங்க எல்லாம் சுத்தி தான் போவாங்க. எல்லாருக்குமே ஒரு சிரமமா தான் இருந்துச்சு. இப்ப ஆத்து பாலம் கட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த தரைப்பாலமா இருந்ததை இன்னைக்கு மேம்பாலமா மாத்தி கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து மலைவாழ் மக்கள் நிறைய இதனால பயனடைறாங்க. அன்றாடம் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் இதுல டிரான்ஸ்பர் பண்றாங்க. அது முக்கியமான காரணம் ஐயா நல்லதம்பி அவர்கள் செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாம ஸ்டாலின் ஐயா இந்த ஆத்துல இருக்கிற 3 பிரிட்ஜ் கட்டி கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரிட்ஜ், அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரிட்ஜ், எல்லாமே மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேன்மையா கட்டி கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 40 லட்சத்துல எங்களுக்கு பஞ்சாயத்து கட்டடம் கொடுத்திருக்காரு, ஒரு அங்கன்வாடி கொடுத்திருக்காரு,
ஒரு சமையல் கூடம் கொடுத்திருக்காரு. பாத்ரூம் வசதி எல்லாம் வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப கடுமையா இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பாத்ரூம் எல்லாம் கொடுத்திருக்காரு. பாலம் 3 பாளையம் கட்டி கொடுத்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஸ்டாலின் ஐயாவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். மேன்மேலும் இது செய்யறதுக்கு நல்ல தம்பி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பிரிட்ஜ் அமைச்சதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கை வச்சா இதுல பின்வாங்க கிடையாது. அவர் கட்சி பாகுபாடு கிடையாது. மக்களா செழிப்படுறாரு. நல்ல தம்பிக்கு நன்றி. பாலம் கட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல வசதி பண்ணி கொடுத்ததுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ நல்லதம்பி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க கோரிக்கை ஏற்று செஞ்சு கொடுத்ததுக்கு.